வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தளபதி 68 போஸ்டர் நேத்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக். இந்த படத்தோட டைட்டில் தி கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சிருக்காங்க. உங்க எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இந்த படத்தோட போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது டிபி கூப்பர் இவரோட கதை தான். சோ இதான் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு வெங்கட் பிரபு எடுக்க போறாங்க. இப்போ தகவல் வந்துட்டு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் அப்பனா நம்ம டிபி கூப்பர்னா அவர் யாரு, அவர் சம்பந்தப்பட்ட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதை பத்தி சர்ச் பண்ணதான் நான் உங்க வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது வரைக்கும் நம்ம சேனல் இப்பதான் முதல் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த டிபி கூப்பர், சோ இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 1980 காலகட்டத்தில் ஒரு பையன் பீச் ஓரமா இருக்கிற மண்ணை தோண்டிட்டு இருக்கிறான். ஸோ அந்த மண்ணை தோண்டும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு நோட்டு கிடைக்குது. $20 நோட்டு. அந்த நோட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு தோண்டதோட இன்னும் நிறைய நோட்டு கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5000க்கும் மேற்பட்ட டாலர் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா FBI வந்துட்டு ஸோ இதை வந்து ஆய்வு பண்ணும்போது அவங்கள்ட்ட ஒரு சீரியல் நம்பர் இருக்கு. அந்த சீரியல் நம்பரும் இந்த நோட்ல இருக்கிற சீரியல் நம்பரும் ஒத்து போகுது. ஸோ இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டிபி கூப்பரோட படம் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப டிபி கூப்பர் யாரு அப்படிங்கறத கிட்டத்தட்ட 9 வருடத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்துட்டு நம்ம இப்ப டேக் ஆஃப் பண்றோம். இந்த 1971. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் டிபி கூப்பர் வந்துட்டு வாஷிங்டனுக்கு போறதுக்காக ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள உட்காந்து இருக்கிறாப்ல. ஸோ அப்போ அங்க இருக்கிற ஏரோஸ்டர்ஸை கூப்பிட்டு நம்ம ஒரு லெட்டர் அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்களும் வந்து வாங்கி பேக்கெட்ல வச்சுக்கிட்டு சேர் படிச்சுக்கோ, ஏதோ காம்ப்ளிமெண்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிடுறாங்க. ஆனா பிரிச்சு படி அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மாவும் வந்துட்டு லெட்டர் பிரிச்சு பார்த்தா இந்த டைம் வந்து ஃபிளைட்டை நான் வந்துட்டு என் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்றாரு அப்படின்னு அடுத்த லைனை படிச்சாதான் தெரியுது. நான் சூட்கேஸ்ல வந்துட்டு பாம்பு வச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட 10 பாம்பு மேல இருக்குது. அதெல்லாம் வெடிச்சதுன்னா இங்க இருக்கிற யாருமே வந்து உயிரோட இருக்க முடியாது. அதனால ஒரு $2 லட்சம் அமெரிக்கன் டாலரும் 4 பேராஷூட்டும் வந்துட்டு வேணுங்கிறாரு. அது முக்கியமா அந்த $2 லட்சம் அமெரிக்கன் டாலர் $20 கட்டு நோட்டா வேணுங்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இது எப்படியா நான் நம்புறது, சூட்கேஸ் தொடர்ந்து காட்டுங்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா புத்தகமும் பாம்பா இருக்குது. இவங்களை பதறி போய் முன்னாடி இருக்கிற பைலட்டர் போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா FBI இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒன்னு FBI வந்துட்டு சரி அவர் கேட்க பணத்தை கொடுத்தலாம், மக்களுக்கு ஏதோ அவங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சியாட்டல் ஏர்போர்ட் வந்து நடுவுலயே வந்துட்டு பாதையில் நிறுத்துறாங்க. ஸோ நிறுத்தனமே வந்துட்டு இங்க எப்படியாச்சும் அவனை பிடிச்சலான்னு பாத்துட்டு இருக்காங்க. பட் பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஃபிளைட்ல இருக்கிற லைட்ல ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருந்த பேசஞ்சர் எல்லாம் 3/4 பேர்த்த இறக்கி விட்டுறாரு. அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் அப்புறமேட்டு அந்த பைலட் ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஹைஜாக்ல தான் வச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏரோஸ்டர்ஸ் அனுப்பி இருக்கிற பணத்தை பேராசூட்டி வாங்கிட்டு ஃபிளைட்ல போட்டுட்டு வண்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு மெக்சிகோக்கு போலாங்கிறாங்க. மெக்சிகோக்கு போனா இந்த டீசல் அப்படிங்கிறது பத்தாதுங்க அப்படிங்கும் போது நடுவில் ஒரு ஏர்போர்ட் நிறுத்தி நம்ம டீசல் அடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு எல்லாமே வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபிளைட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 மீட்டர்ல வந்துட்டு டிஸ்டன்ஸ்ல பறக்க விடுங்க அப்படிங்கிறாரு. என்னடா இது எல்லாருமே இவர் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா சரி போலீஸ்காரங்க வந்துட்டு அடுத்து எப்படி இருந்தாலும் பெட்ரோல் போட்டு நிறுத்துவாங்க இல்லையா, அங்க வச்சு பிடிச்சி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு இவர் வந்துட்டு ஃபிளைட்ல இருக்கிறாங்க 10 பேர் திருப்பி வந்துட்டு ஒரு இடத்துல சேஃபா வச்சுட்டு சோ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, சோ நீ போயிட்டு பைலட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஏரோஸ்டர்ஸ் உள்ள பைலட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னமோ ஃபிளைட் அதர்ற மாதிரி ஒரு ஜர்க் ஒன்று கொடுக்குறது. என்ன நடந்தது, பாம்புக்கு இது ஓட்டாரா அப்படின்ட்டு இந்தாண்ட பதறி போய் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிளைட்டுக்கு பின்னாடி இருக்கிற டோர் வந்து திறந்துருக்குது. பார்த்தா நம்ம ஆளு எஸ்கேப் ஆயிட்டாரு. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பேராஷூட் கேட்டிருந்தா இல்லையா, எப்படி இருந்தாலும் கூட குதிக்குமோ 2-3 பேர்த்த வந்துட்டு கைதிகளா வந்துட்டு எடுத்துட்டு போவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா மனுஷன் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஒரு பேராஷூட் இருந்த $2 லட்சம் டாலர் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. $2 லட்சம் டாலர் அப்போனா இப்ப மதிப்புக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் சொல்றாங்க வச்சுக்கோங்க. இந்த பணத்தோட ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. எந்த டைம்ல குதிச்சாரு, எந்த இடத்துல கரெக்டா குதிச்சாரு அப்படிங்கிறது யாருக்குமே வந்துட்டு தெரியல. இப்போ வரைக்குமே இந்த கேஸ் வந்து மர்மமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல FBI கண்ணையை வந்துட்டு விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு இந்த மனுஷன். இப்போ வரைக்கும் இருக்காரா இல்லையா, என்னாச்சு, எங்க இருக்காரு அப்படிங்கிற சுத்தமா எந்த தகவலுமே கிடையாது. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா FBI கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல விசாரணை நடத்திருக்காங்க. இவரோட போஸ்டருமே வந்துட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ஏரோஸ்டர்ஸ் நேர்ல பாத்துருப்பாங்க இல்லையா, சோ அவங்கள உட்கார வச்சு இவங்க வந்துட்டு ஃபேஸ்மே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்னு போட்டு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு போய் தலைவன் வந்துட்டு எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியல, எங்க இருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பதான் வந்துட்டு இவர் அங்க இருந்து குதிக்கும் போது அங்க இருந்து அந்த பறந்து வந்து அந்த நோட்டுகள் சில நோட்டுகள் அப்படிங்கிறது அந்த பீச் ஓரமா கடந்திருக்குது. 9 வருஷம் கழிச்சு அதை தோண்டும் போது அந்த நோட் வந்து கிடைச்சிருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் சஸ்பெண்டா இருந்ததுல 2 பேரை வந்துட்டு மெயின் சஸ்பெண்டா வந்து நினைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை பண்ண மாதிரியே அதே பிளைட்ல போயிட்டு டிக்கெட்டை வாங்கி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பிளைட் ஹைஜாக் பண்ணிருக்காரு. இவரு குதிக்கிற நேரம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஆனா இவர் தானா டிபி கூப்பருங்கிறாரு. யாராச்சும் வந்துட்டு நம்புவாங்களா, ஏன்னா ஏரோஸ்டர்ஸ் ஆல்ரெடி நேர்ல பாத்துருக்காங்க, இவன் அவன் கிடையாதுன்றாங்க. இன்னொரு விஷயம் ஆல்ரெடி வந்துட்டு உலகம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது திரும்ப அதே பிளைட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஒரு ஹைஜாக் பிளான் பண்றதுக்கு டிபி கூப்பர் எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுனால சோ அவர் ஜெயில போட்டு விட்டுறாங்க. இன்னொருத்த மேலேயே வந்துட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் வந்து சொல்லிடுறாரு இன்னும் ஒரு நாள் தான் நீ உயிரோட இருப்ப, இறந்து போயிருவா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் தன்னோட மனைவியை கூப்பிட்டு இத்தனை நாள வந்துட்டு போலீஸ் தேடி இருக்கிற அந்த டிபி கூப்பர் அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறாரு. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி வந்து ஷாக் ஆயிராங்க. அந்த நோட்டு கிடைச்சதுல 9 வருஷத்துக்கு அப்புறம் பீச் மண்ணில இருந்து இவங்க வீட்டுக்கு அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கம்மி தூரம், ஒரு 1000 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அதனால வந்து இவருக்கு
சந்தேகம் வந்துருது. உடனே அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல இவருக்கு டிபி கூப்பர் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிருது. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து நெருங்கி கடைசியா இவர் டிபி கூப்பர் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிருது. அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது டிபி கூப்பருங்கிற ஒரு உண்மையான பேர் கிடையாது, அவர் பேர் டான் கூப்பர் அப்படிங்கறத வந்து டிக்கெட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது டிபி கூப்பர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு அதுல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபி கூப்பர் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு வைரலா வந்து அவர் பேர் போயிருச்சு. மனுஷனோட பேர் தெரியல, எங்க இருந்து வந்தாலும் தெரியல, எங்க போனா தெரியல, இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி வந்துட்டு தெரியல அப்படிங்கறத எல்லாத்துக்குமே வந்துட்டு பதிலாவே இருக்குது. சோ இப்போ வரைக்குமே வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரியா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த பணத்தோட எஸ்கேப் பண்ணவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு தெரியாம வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த கேஸ் வந்துட்டு முடியாம அதை காத்துட்டு இருக்குது. சோ நீங்க இந்த கதையை தான் வந்துட்டு இப்போ தளபதி 68ல வெங்கட் பிரபு வந்துட்டு பட்டிட்டிங்க அடிச்சு எடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்துட்டு தான் இருக்கு. சோ டிபி கூப்பரை பத்தி சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நம்மளோட கன்வர்சேஷன் வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். இது வந்துட்டு உண்மையா நடந்த கதை தான். சோ இதை வச்சு வந்துட்டு படமாவே வந்துட்டு எடுத்திருக்காங்க. தி மிஸ்ட்ரி ஆஃப் டிபி கூப்பர், ஐ எம் தி டிபி கூப்பர் அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, டாக்குமெண்டரி சீரிஸா வந்திருக்குது. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி 68ஓட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் வந்துட்டு நம்ம வில் ஸ்மித் நடிப்புல வெளிவந்திருந்த ஜெமினி மேன் படத்தோட ஒரு ரீமேக்காவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருந்தனால அந்த படத்தையும் பார்த்து நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம். சோ அது படமா வந்தனால ரிவ்யூ வந்துட்டு நான் கொடுத்திருக்கிறேன். இது டிபி கூப்பர் உண்மை கதை அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஸ்டோரியா உங்களுக்கு நரேட் பண்ணிட்டேன். சோ நீங்க ஜெமினி மேன் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நம்மளோட கமெண்ட் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். சோ பாருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.